அதனால இந்த வேலூர் பொதுக்கூட்டம் பற்றி நீங்கள் சொன்னனால சொல்கிறேன். அந்த கூட்டத்தில் கூட பாரதிய ஜனதா கட்சியை பற்றி நேரடியாக ஏதாவது தாக்குதலோ அல்லது ஒரு கண்டனமோ தெரிவிக்கப்படவில்லை. இந்த சூழ்நிலையில் 2026 தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணி அல்லது அதிமுக தாவேகா கூட்டணி இதில் எது சாத்தியமாகும்னு நினைக்கிறீங்க சார்? ஏதாவது வாய்ப்பு இருக்குதா சார்? நீங்க இந்த இல்ல கரண் சார், நான் இந்த கருத்துக்கு ஒரு விஷயம் சொல்றேன். பிஜேபி குறித்து பேசுறீங்க. ஆமா, தமிழ்நாட்டில் இருக்கிற சிறிய சிறு 50 இருக்குது. அவை குறித்தும் அதிமுக பேசுதா சார்? அதே மாதிரிதான் பிஜேபி ஒரு கட்சியுடைய பெயரை திரும்ப திரும்ப சொன்னீங்கன்னா அதற்கு வலுவூற்ற மாதிரி, அதாவது அமைப்பு கட்டு அச்சப்படுகிற மாதிரி பொருள்படும் ஒழிய அதை கடந்து தவிர்த்து செல்வதுதான் நல்லது. அந்த அடிப்படையில் அதிமுக பாஜக குறித்து எதையுமே பேசாமல் கடந்து செல்கிறது. ஆனால் மத்திய அரசு ஒரு தவறுகளை சுட்டி காட்டுகிறது. அந்த கட்சி தமிழ்நாட்டில் இல்ல, ஆனா இந்தியாவில் ஆளுங்கட்சி. ஆளுங்கட்சியை கண்டிக்கிறது, அந்த கட்சியை கண்டுக்காமல் தவிர்க்கிறது. இதை திரும்ப திரும்ப சொல்லுங்க போது அதை ஏன் சொல்லுகின்றீர்கள் என்று மக்கள் கூர்ந்து கவனித்து அதை ஆதரிக்க துவங்குவார்கள். இது உளவியல் ரீதியாக மிகப்பெரிய தவறு என்பதை உணர்ந்துதான் எடப்பாடியார் அந்த தவறை செய்வதே இல்லை. ஆனா திமுகவும் உங்களை போன்ற ஊடகம் சேர்ந்தவர்களும் அதே தவறு செய்றீங்க. இல்லாத இயக்கத்தை பூதாகரமா உருவாக்குறீங்க. தனித்து 2026 நிற்கிற போது அந்த கட்சியுடைய பலத்தை பாருங்க. ஒரு 3-4% மேல் நிச்சயமாக இருக்காது. இப்ப கடந்த 2024 நாடாளுமன்ற தேர்தல் கூட பாமக போன்ற இன்னும் சில அமைப்போடு சேர்ந்து கொண்டு அவருடைய வாக்குகளை வைத்துக் கொண்டு நாங்கள் 2 இலக்கத்திலே வாக்குகள் வாங்கிவிட்டோம் என்று பொய்யான செய்தியை நம்ப வைத்து இன்னைக்கு பெரிய இயக்கமாக காட்ட முயற்சிக்கிறது. அதற்கு மேலும் மேலும் கூட்டுகின்ற வகையில தமிழ்நாட்டில் 31 ஆண்டு காலம் நாட்டை ஆண்ட தமிழ்நாடு முதலமைச்சராக இருந்த எதிர்கட்சியுடைய வலுவான எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய எடப்பாடியார் அவர்களும் இதை பேச வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. அதற்கு அந்த கட்சிக்கு அருகதையும் இல்லை. இப்ப திமுக சிறுபான்மை வாக்குகளை மொத்தமாக எப்படியாவது அள்ள வேண்டும் என்கிற அந்த அரசியல் தேர்தல் நோக்கத்துல திரும்ப திரும்ப பாஜக மோடி இதே பேசிட்டு இருக்கு. நேற்று பாருங்க, சென்னையில திமுக உள்ளிட்ட அந்த 13 கட்சி கூட்டணி சேர்ந்தவர்களும் கைகோத்து நின்றாங்க. நீங்க நேற்று 2 வயது சிறுமி திருச்சியில பாலியல் பிரச்சனைக்கு ஆளாக்கப்படுறாரு. இந்த 3 நாள்ல 60 பேர் பாதிக்கப்படுறாங்க. இந்த ஓராண்டு காலத்துல கிட்டத்தட்ட 1000 பேர் மேல் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இந்த போக்சோ வழக்கு மட்டுமே பல வழக்குகள் பதிவுபட்டு வருது. இதை குறித்து கைதூக்கி நின்று யாரும் கோஷம் இல்லை. டெல்லியில போய் மோடியை மறியல் பண்ணி மோடி வீட்டை முற்றுகையிட்டு 40 எம்பியோடு சேர்ந்து இந்தியா கூட்டணியில் எல்லா முதலமைச்சரும் இணைத்துக் கொண்டு டெல்லியில மிக பூதாகரம பிரச்சனை செய்யக்கூடிய தகுதியும் உரிமையும் அந்த அச்சத்தை முறியடிக்கூடிய வலிமையும் இல்லாத முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டில் மக்களை ஏமாற்றி சிறுபான்மைகளை ஏமாற்றி வாக்குகளை வாங்கிய மோசடி அரசு செய்து வருகின்றார். இதை அதிமுக செய்யாது. 2026 இது போன்ற மக்களை பதற்றத்தில் வைத்திருக்கிற அல்லது மக்களை உணர்ச்சி வசப்படுகிற அரசியலை அதிமுக செய்யாமல் ஆக்கப்பூர்வமாக செயல்படுகிறது. இந்த நேரத்தில் அதிமுகவை இது பிளவாகிவிட்டது, உடைந்துவிட்டது என்று கங்கணம் கட்டிக்கொண்டு பொய்யான வார்த்தைகளை பரப்புகிற முயற்சியில் ஈடுபடுகிறார்கள். நிச்சயமாக முறியடிப்போம். அதிமுக 2026 நிச்சயமாக ஆட்சி அமைக்கும்.